அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு என்ன விவரம்? அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது உள்ளிட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது எனவும், உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை கட்சிக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்து அனுப்பப்பட்ட மனுக்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி உள்கட்சி விவகாரம் குறித்து அதிகார வரம்பு உள்ளதா என ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்து 7 வாரங்கள் கடந்ததையும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கவில்லை என கூறி இந்த ஆரம்ப கட்ட விசாரணைக்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியுள்ள சூழலில் தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தாமல் இருப்பது தேவையற்றது, இது தேவையில்லாத தவறான தகவல்களை பரப்ப வழிவகுக்கும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்கும் வேளையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணை தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், கே சுரேந்தர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்பொழுது வரை பிறப்பிக்கவில்லை என தெரிவித்தார். தேர்தல் நெருங்கும் வேளையில் விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்பது குறித்து கேட்டு தெரிவிக்குமாறு தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.